ஹாய்ங்க. இன்னைக்கு எங்க வீட்டு மதிய உணவு என்னன்னு பார்க்கலாமா? வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வர்றவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா வெளிநாடு போம்போது, அங்க உள்ள உணவு முறைகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, போன உடனேயே நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் சமைக்கிறதுக்கு நமக்கு எல்லா பொருட்களும் கிடைக்காது. ஸோ, அப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஊர் உணவுகள தான் சாப்பிடுற மாரி இருக்கும். அப்போ போன புதுசுல இந்த நூடுல்ஸ், ஸ்பெகட்டி, பாஸ்தா, பீஸா, பர்கர், பார்பிக்யூ சிக்கன், கிரில்டு சிக்கன் அது இதுன்னு சாப்பிடுவோம். அத சாப்பிடும்போது, வாவ்! சூப்பரா இருக்கே! ச்சே! நம்ம ஊர் சாப்பாடு என்ன சாப்பாடு? இங்கே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனா அது ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பொங்கல் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்காதா? இல்லைன்னா ஒரு சோறு வச்சு, ஒரு மோர் கூட ஊத்தி சாப்பிட மாட்டோமா? அப்படின்னு தாங்க மனசு தோணும். என்ன பொறுத்தளவுக்கு நம்ம ஊர் சாப்பாடு தாங்க பெஸ்ட்டு. எந்த ஊர் வெளிநாடு போனாலுமே நம்ம மனசு நம்ம ஊர் சாப்பாட தாங்க தேடும். அதுதான் ரொம்ப ஹெல்தியுமே நான் நம்புவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எங்க வீட்ல என்ன சாப்பாடுனா, சோறு, தாளிச்ச மோர், மாம்பழம், வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு, அப்புறம் பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா கீரை கூட்டு, மாம்பழம். ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, ச்சே! நம்ம ஊர் சாப்பாடு சாப்பாடு தான்யா. நம்ம முன்னோர்கள் தான் உணவே மருந்துன்னு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாரி சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராதுங்க.